தூறல் போடும் தூறல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. பொது சேவன் சொல்லிட்டு வெளியே நீ பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு திரியற. இப்ப அதே வீட்டுக்குள்ளேயும் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இத பார், யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். இத பார் அருணா, இந்த சாம்ராட் ஐயாவோட இந்த ராஜ்யத்தையே கட்டி ஆள போறவன் அவன்தான் உன் அண்ணன். இவன் எங்க, அந்த வேலைக்காரி எங்க? ஆஃப்டர் ஆல் அந்த வேலைக்காரி முன்னாடி நீ ராகுல எப்படி திட்டலாம்? ஓஹோ, உங்க பையன் என்ன பண்ணாருன்னு உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னா அதுல என்னடி தப்பு? அதானே பார்த்தேன். நீங்களும் ஒரு அதிகார வர்க்கம் தானே. உங்களுக்கு உங்க மகன் பண்ணது தப்பாவே தெரியாது. அருணா, யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ராகுல் செஞ்சது ஒன்றும் எனக்கு தப்பாவே தெரியல. நீ தான் ஒன்றும் இல்லாத விஷயத்தை இவ்வளோ பெருசாகிட்டு இருக்க. அப்பா, நீங்க 3 பேரும் ஒரே படகுல சவாரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க 3 பேரோட பார்வையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். நான் கரையில தனியா நின்றுட்டு இருக்கேன். என் பார்வைக்கு நீங்க தப்பா தெரியுறீங்க, உங்களோட பார்வைக்கு நான் தப்பா தெரியுறேன். டாட், நான் ஒரு பொண்ணுக்காக பொண்ணா பேசிட்டு இருக்கேன். நீங்க வேலைக்காரி தானே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் வித்தியாசம். அருணா, நீ கூட கூட பேசிட்டு இருக்க. இட்ஸ் டூ பேட். இவகிட்ட என்னங்க பேச்சு? அவளை வெட்டி விட்டா எல்லாம் தன்னால அடங்கும். சக்தி, யார்மா போன்ல? ரேணுகா மேடம்மா. ஏய், எங்கடி இருக்க? நான் வீட்டில் தான் மேடம் இருக்கேன். ஏன் வீட்ல அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு நீ அங்க சுகமா உட்கார்ந்துட்டு இருக்கியா? என்ன திமிருடி உனக்கு? மேடம், நான் அப்படி எதுவும் செய்யலைங்களே. ஏய், போத நிறுத்து. இத பார், என் வீட்ல நீ இவ்வளவு நாளா வேலை பார்த்ததெல்லாம் போதும். இந்த நிமிஷம் உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன். என்ன?
இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மீறி இந்த பக்கம் நான் உன்னை பார்த்தேன், தொலைச்சிடு. என்னம்மா என்னாச்சு? என்ன வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்கம்மா. என்ன இப்படி திடீர்னு சொல்றாங்க? இது நான் எதிர்பார்த்ததுதாம்மா. திரும்பவும் அந்தமா தானா? இல்லம்மா, அருணாம்மா பண்றாங்க. சொல்லுங்க மேடம். சக்தி, நீ நாளையில இருந்து எப்பவும் போல வேலைக்கு வர. அவங்க அது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்கன்னு நீ எதுவும் பார்க்காத. நீ நாளைக்கு எப்பவும் போல வேலைக்கு வரணும், புரியுதா? புரிஞ்சுதா? நீ நாளைக்கு வேலைக்கு வர, ஓகே? சரி. இவங்க என்னம்மா சொன்னாங்க? நாளைக்கு நான் வேலைக்கு வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. சரி, நீ என்னம்மா முடிவெடுத்திருக்க? இத்தனை நாள் ரேணுகா சொன்னதை கேட்டுட்டு இருந்தேன். இனி அருணா சொல்றதை கேட்க போறேன். நமக்கு தேவை அந்த வேலையில இருக்கணும், அதுதான் முக்கியம். நாம மட்டும் புதையல் எடுத்துட்டு வசதி வாய்ப்போட எப்படி எல்லாம் இருந்திருக்கலாம். சக்தி அவ அண்ணனும் சேர்ந்து நம்மளை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே. ஜெயில இருந்துட்டு வரோம், கிழமை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன்ட்டானே. அந்த சக்தி வந்து சொல்லிதான் நம்ம வீட்டுக்குள்ள வர நிலைமையாச்சு. நேற்று சாப்பிடும் போது கிழமை என்ன பேச்சு பேசுன பாத்தியா? அந்த பிரகாஷோட அதிகாரம் தான் இங்க தூள் பறக்குது. அண்ணன் தங்கச்சியை சேர்த்து ஆட்டுக்கல்ல போட்டு சட்னி அரைக்கணும். அந்த பிரகாஷ் பையன் வெறும் வெத்து வேட்டுதாம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்தி தான். அவ்வளவுதான் நம்ம ஏதாவது பண்ணணும். சக்தி சொல்லிதான் நம்ம ஜாமீன்லயே வந்தோம். அவ சொல்லிதான் பெருசு நம்மள வீட்டுக்குள்ளே விட்டாரு. அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு நம்ம பழி வாங்கணும்? என்னங்க பேசுறீங்க நீங்க? அவ எதுக்காக நம்மள வெளியே கொண்டு வரணும்? பூவரசி வேலைக்கு போகணும். கிழவனால குழந்தைய பாத்துக்க முடியல. குழந்தைய ஆசிரமத்திலயும் கொண்டு போய் விட முடியாது. அதான் பூவரசி அப்பா கிட்ட சொன்ன வேலைக்காகாதுன்னு சக்தி கிட்ட சொல்லி நம்மள வெளியே எடுத்திருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் சுயநலம் தாங்க. நம்மள சீரழிச்சு சந்தி சிரிக்க வச்சதும் அந்த சக்தி தான். நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போய் அசிங்கப்பட்ட மாதிரி அந்த சக்தியையும் ஜெயிலுக்கு அனுப்பணும். அவளை எப்படி நம்ம ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம்னு சொல்லு. சக்தி வேலை பார்த்துட்டு இருக்கிற வீட்ல தான் அப்பாவும் ஒரு காலத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பாவை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து சக்தி மேல அபாண்டமா பழிய சுமத்தி அவளை நான் எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். அப்ப நீ என் கூட வீட்டுக்கு வரலையா? வரல. கொஞ்ச நாள் இங்கே இருந்து நான் நினைச்சதை சாதிச்சுட்டு தான் வருவேன். நீ மட்டும் ஏன் என் வீட்டுல இருக்கணும் உங்க அப்பா என்ன கேட்டா? அதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கேன். என்ன வழி வச்சிருக்க? நான் சொன்ன மாதிரி நடிங்க. சரி, ஓகே, அதே மாதிரி பண்ணிடலாம். பூவரசி கடைக்கு போயிருக்கா. அவ வந்ததும் நாடகத்தை ஆரம்பிச்சிடுவோம். வந்துட்டா. குக்கர்லாம் ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிட்டேங்கா. சரி. பூவரசி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்
2 நாள் இருந்துட்டு போறேன்னு சொன்னீங்க. நான் மட்டும் தான் போறேன், அவ வரலையா. ஏன்? ஏன்னு நீ அவகிட்டே கேளு. என்ன இருக்கு? இந்த ஆள் கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லக்கா. ருக்கு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, இந்த ஆளால தானே நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ கஷ்டம் வந்துச்சு. நம்ம வீட்ல புதையல் இருக்குன்னு சாமியாரை கூட்டிட்டு வந்து கன்னி பூஜை பண்ணணும்னு எங்களுக்கு ஆசையை தூண்டி மனசு கெடுத்து உன் வாழ்க்கையை நாசமாக்குனது இந்த ஆள் தானக்கா. இவரால தானே நானும் அம்மாவும் ஜெயிலுக்கு போனோம். வசதி இல்லைன்னாலும் அப்பாவுக்குன்னு கௌரவம் இருந்துச்சு. எல்லாத்தையும் இந்த ஆளு பாழாக்கிட்டானே. இந்த ஆளோட வாழறதுக்கு நான் நாட்டுக்கிட்ட செத்து போலாம். ஏய், போது நிறுத்தி. நானும் போனா போகுது, நம்மளால ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு பொறுமையா இருந்தா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவ இவனை பேசிக்கிட்டு இருக்க. சரி, நான் தான் சொன்னேன் இங்க புதையல் இருக்குன்னு. அதை கேட்டதும் ஆத்தாளும் மகளும் பதறி அடிச்சு ஓடி வந்தீங்க. நான் வந்து கன்னி பூஜை பண்ணணும்னு சொன்ன உடனே விரட்டி விட்ட பூவரசிய என்னெல்லாம் போய் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. சரி, நான் தான் சொன்னேன், உங்களுக்கு எங்க புத்தி போச்சு? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிக்கிட்டு என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன்னால தானே வெளியே தலை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறோம். போதும் என் சங்காப்தமே. இனிமே நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், போடி. உன் கூட வாழ்றதுல யார் இங்க வரிஞ்சு கட்டி நிக்கல. நீ என்னைக்கு என் வீட்டுல கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கே என் வீட்டுல சனி பிடிச்சிருச்சு. போ, வேற எவ்வளவு கிடைப்பா, அவ கூட நல்ல சந்தோஷமா இரு. என்னடி சொல்ற நீ? வரம்பில்லாம பேசிட்டு போயிட்டு இருக்க. இத பார், நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். மறுபடியும் தப்பு பண்ணாம எப்படி வாழ்றதுன்னு யோசிங்க. அதை விட்டுட்டு இப்படி அசிங்கமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஆள் கூட வாழ எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லக்கா. அந்த ஆள் போகட்டும். ஏய், போடி. இன்னையோட என்ன பிடிச்ச சனி போயிடுச்சுன்னு நான் பாட்டுல போய்கிட்டே இருப்பேன். நீ எக்கேட கெட்டு போ. ஏங்க, இவதான் சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்கானா, நீங்களும் இப்படி பேசுறீங்க? இவ்வளவு திமிரா பேசும்போது ஆம்பளை நான் திமிரா பேச மாட்டேனா? எல்லாம் என்னோட முடிஞ்சு போச்சு. நான் கிளம்புற பூவரசி. ஒரு நிமிஷம் இருங்க சித்தி. நீங்களும் இப்படி பாத்துட்டு இருக்கீங்கல்ல, சொல்லுங்க சித்தி, அவரை போக வேணாம்னு சொல்லுங்க. என் பொண்ணு எடுத்த முடிவு சரிதான், அவர் போகட்டும். என்ன சித்தி நீங்களும்? அப்பா, அப்பா, அவரை போக வேணாம்னு சொல்லுங்கப்பா. ருக்குவோட வாழ்க்கை நாசமா போயிடும்பா. சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. ஐயோ, அவர் போறாருப்பா. அப்பா, அப்பா சொல்லுங்கப்பா. ஏங்க ஏங்க ப்ளீஸ்ங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு என்னங்க இருக்கு? நான் கிளம்புறேங்க. ருக்கு, என்ன ருக்கு இது? குழந்தை வச்சுட்டு இப்படி தனியா இருப்ப? சொல்லு ருக்கு. எனக்கு என்ன, நான் வேலைக்கு போறேன். என் குழந்தைய எனக்கு காப்பாத்த தெரியும். இவர் தயவுலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஓ அப்படியா? எப்படியும் நாசமா போங்க. ஏங்க, ஏய் ருக்கு, ஏங்க சொல்றது கேளுங்க. ஏங்க வணக்கம்மா. வணக்கம் ஐயா. யாருமா நீ? எங்களை பார்த்து எதுக்கு கும்பிடுற? குலதெய்வத்தை கும்பிடாம எப்படிமா இருக்க முடியும்? குலதெய்வமா? என்ன சொல்ற இவ? இவ்வளவு தெரியுமா உனக்கு? இல்லைங்க, எனக்கும் தெரியாது. யார் நீ? உன் பேர் என்ன? என் பேரை விட தட்சிணாமூர்த்தின்னு எங்க அப்பா பேரை சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? எந்த தட்சிணாமூர்த்தி சொல்ற? ஏற்கனவே என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தானே, அந்த தட்சிணாமூர்த்தியா? அவரே தாங்க ஐயா. அவருக்கு 2 சம்சாரமாச்சே. முதல் சம்சாரம் இறந்ததுக்கு அப்புறம் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல. நீ? நான் 2வது சம்சாரத்தோட பொண்ணு. ஓ சரிம்மா,
என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்க? கட்னவ ஒழுங்கா இருந்தா எந்த பொண்ணு யார்கிட்டயும் கையேந்தி நிக்க வேண்டியதில்ல. ஏன் செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? ஐயோ, உங்க 2 பேரை பத்தியும் எங்க அப்பா ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. இப்பவும் அவர் உங்க மேல அளவு கடந்த மரியாதையும் பக்தியும் வச்சிருக்காரு. உங்க 2 பேரை பத்தியும் எங்க அப்பா ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. இப்பவும் அவர் உங்க மேல அளவு கடந்த மரியாதையும் பக்தியும் வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட நீங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். கை குழந்தை ஒண்ணு வச்சிருக்கேன். எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காகவாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயாகணும். அதான் உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட வேலை செஞ்சா பாதுகாப்பாவும் இருக்கும், கொஞ்சம் தைரியமாவும் இருக்கும்ல. வேணுங்க. வேணும். உனக்கும் ஒரு ஆள் தேவை இருக்கு. அந்த சக்தி கோட்டத்தை அடக்கணும்னா இவளை வேலைக்கு சேர்த்துக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணுது. நானும் அதை தான் யோசிக்கிறேன். தெரிஞ்சவர் பொண்ணாவும் இருக்கா. ஆல் ரைட், அப்படியே பண்ணிடலாம். ஓகே ஓகே. சரி, நாளைக்கு நீ வேலைக்கு வந்துடு. அப்புறம் நான் உனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பேன். நீ அதுபடி தான் செய்யணும். சரிங்கம்மா. என் பேச்சு மீறி நடந்துக்கிட்டேன்னா அப்புறம் நான் ரொம்ப கடுமையா நடந்துக்குவேன். ஐயோ, நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேம்மா. சரி, நாளைக்கு வந்து பாரு. நீங்க தெய்வம்மா. இறங்குங்கடி. கவிதா, நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன்.
நீ ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம கட் பண்ணிட்டே இருக்க. என்ன கோவமா? இல்ல மனசுல என்ன பெரிய மன்மதன் நினைப்பா? இல்ல எனக்கு போக்கு காட்டுறியா? எனக்கு புரியவே இல்ல ராகுல். அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என்ன ராகுல் பேசாமலே இருக்க? என் போனை தான் நீ அட்டெண்ட் பண்ணல. நான் தான் நேர்லயே வந்திருக்கேன்ல. ஏதோ இருந்தாலும் வெளிப்படையா பேசு. உன் கோபத்துக்கான காரணம் எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. நான் என்னோட சூழ்நிலையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். உன்னோட ஃபேமிலி பொசிஷன் அவ்வளோவா எனக்கு தெரியாது. ஆனால் உன்னோட அண்ணன் உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நான் பொய்யா கிடக்கூடாது இல்லை. அதனால தான் உன் ஃபோனை எடுக்கல. ரொம்ப தான் ஓவரா ஃபீல் பண்ற. நான் உண்மையை தான் சொல்றேன். உன்னை அவாய்ட் பண்றதுக்காக வேணும்னே நான் ஒன்னும் இட்டுக்கட்டிலாம் பேசல. என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இனிமே நீ என்கிட்ட பேசாம இருந்த உன்னை அடிச்சிருவேன். டேய், ஓடாதடா. இல்ல. டேய், பேசாம இருப்பியா? இல்ல. வலிக்குதுப்பா. டேய், எங்க உள்ள ஓடுற? இல்ல. சண்டேல ஆரம்பிச்ச சீன் இப்படி ரொமான்ஸா ஓடிட்டு இருக்கு. இதை எதிர்பார்த்து தானே அவ சீனை போட்டிருக்கா. இது நமக்கு தெரியல. அங்க பாரு. ஏய் கவிதா, என்கிட்ட நல்லா கவிதா, வசமா கவிதா, மாட்டிக்கிட்ட. கவிதா, சொல்லு, விடு கவிதா. எப்படியாவது சொல்லிட்டு போ. வலிக்குது கவிதா. சொல்லலைன்னா விட மாட்டேன். நான் நடிக்கலம்மா. பா, துரைக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தியா? வேண்டாம் நில்லு சொல்லல. வலிக்குது கவிதா. நிறுத்து கவிதா. வலிக்குது கவிதா. வலிக்கட்டும் நல்லா. ஏய் கவிதா. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். வேண்டாம். ஏய் கவிதா. இனிமே இப்படி சொல்லுவியா? உங்க அண்ணாடி என்னம்மா இங்க நிக்கிறீங்க? தூறல் போடும் தூறல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம். மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம். இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.